பிக் பாஸ் சீசன் 8ல் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஜய் விஷால் பணப்பெட்டியோட வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டாக்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ வைல்ட் கண்டஸ்டன்ஸை விட்டுருங்க, மீதி ஒரு 8 போட்டியாளர்கள் கடந்த வாரம் எவிஷனுக்கு அப்புறம் வீட்டில் இருக்காங்க. இந்த 8 போட்டியாளர்கள் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான். அதில் ஒரு முக்கியமான போட்டியாளர், ஒரு என்டர்டைனராக கருதப்பட்டவர் விஜய் விஷால். ஆனால் கடந்த ஒரு 4-5 வாரங்களாக அவரோட கேம் பிளான் அப்படிங்கிறது டோட்டலாகவே டைவர்ட் ஆகிடுச்சு. அதுவும் குறிப்பாக தர்ஷிகா அப்புறம் அன்ஷிதா இவங்க கூட சேர்ந்து விஜய் விஷால் நடந்துக்கிட்ட விஷயம் மக்களுக்கு பிடிக்கல. உள்ளே வந்ததுக்கான நோக்கத்தையே மறந்துட்டு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் விஜய் விஷால் மாதிரி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்கும்போது இப்போ வீட்டுக்குள்ளே மறுபடியும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேரில் சுனிதா, சாச்சனா, ஃபேட்மேன், அர்ணவ் இவங்களாம் உள்ளே வந்திருக்காங்க. அதில் அர்ணவ் அப்புறம் சாச்சனா இவங்க 2 பேருமே விஜய் விஷாலோட கேரக்டரை பற்றி ரொம்பவே மோசமாக வெளில போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணாங்க. அதை குறிப்பாக சாச்சனா நீ லவர் பாய் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என் கண்ணுக்கு நீ ப்ளே பாய் மாதிரி தெரிகிற, என் அண்ணா இது கிடையாது, என் கேரக்டர் இப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி டோட்டலாகவே விஜய் விஷால் டவுன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷால் எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட விஜய் விஷாலுக்கு கண்டிப்பாக ஃபினாலே வீக்குக்கு போனாலும் மக்களோட சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதனால் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் பணப்பெட்டியை வச்சுட்டாங்கன்னா பணப்பெட்டி எடுக்கக்கூடிய நபர் அது விஜய் விஷாலாக தான் இருக்கும். ஏன்னா முத்துக்குமரன், தீபக், சௌந்தர்யா, ஜாக்லைன், அருண் பிரசாத், பவித்ரான்னு சொல்லி இவ்வளோ பேர் விஜய் விஷாலுக்கு இப்போ காம்படிஷனாக நிற்கிறாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி ஃபினாலே ஸ்டேஜுக்கு விஜய் விஷால் ஏற முடியுமா? அப்படியே விஜய் விஷால் ஃபினாலே ஸ்டேஜுக்கு போனாலும் டாப் 3ல் வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். அந்த ஒரு கேள்வியை அவரே ஒரு மனசுக்குள்ளே வச்சிருப்பார். ஒருவேளை விஜய் விஷாலுக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமௌண்ட், அவர் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு, இல்லை ஏதாவது புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாரு, அந்த ப்ராஜெக்ட் தேவையான பணம் அவர் எதிர்பார்க்கக்கூடிய பணம் அந்த பெட்டியில் வச்சாங்கன்னா விஜய் விஷால் கண்டிப்பாக பணப்பெட்டியோட வெளியேறுவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் போயிட்டு இருக்கும்போதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பணப்பெட்டி வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போதைக்கு அப்டேட் கிடச்சிருக்குது. ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோ வைக்க போகிறாங்க, அதிகபட்ச அமௌண்ட் எவ்வளோ வரப்போகுது, அதை யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இப்போ நம்ம கெஸ் பண்ண மாதிரி விஜய் விஷாலோட கேம் டவுன் ஆகிடுச்சு, அதனால் அவர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியேறினா அது அவரோட ஒரு நல்ல டிசிஷனாக இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ வீட்டுக்குள்ளே வந்துக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே விஜய் விஷாலை பற்றி பல விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு தர்ஷிகா வெளில அஃபிஷியலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் வெளில வந்ததுக்கு என்னோட எவிஷனுக்கு காரணம் முழுக்க முழுக்க நான் மட்டும்தான். உள்ளே வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்கள் பேசக்கூடிய கருத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏன்னா அது அவங்களோட சொந்த கருத்துக்கள். தயவு செஞ்சு இதை பற்றி ப்ளேம் பண்ணுறதோ ட்ரோல் பண்ணுறதோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மூவ் ஃபார்வர்ட் ஆகும். இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்துட்டோம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி திரும்ப பற்றி ஹர்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா அவங்க சைடில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.